என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய வழக்கமான உபவாச ஜெபம் நாளைய தினம், அதாவது சனிக்கிழமை 26ஆம் தேதி நம்முடைய விருகம்பாக்கம் பேர் சபா ஜெப மையத்தில் காலையில 10 மணிக்கு துவங்கி மதியம் 2 மணிக்கு முடியும். குடும்பமாக நீங்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள். தேசத்திற்காக நம்ம ஜெபிப்போம். நம்ம எல்லாரும் இணைந்து நம்ம ஊழியங்களுக்காக ஜெபிப்போம். ஒருவேளை பிரச்சனையோடு போராட்டத்தோடு கட்டுகளோடு இருக்கிறவங்க நீங்க வாங்க, அழைச்சிட்டு வாங்க, நம்ம ஜெபம் பண்ணுவோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சென்னை சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க வந்து இந்த உபவாச ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்க. உங்களை சந்திக்க விரும்புகிறேன். நம்ம இணைந்து ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். God bless you. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். எங்கே என்ற தலைப்பிலே இந்த இன்றைய முத்தில் ஒவ்வொரு நாளும் நாம் தியானித்து வருகிறோம். ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிற கேள்வி, நமக்கு நாமே கேட்க வேண்டிய கேள்வி, உலகம் நம்மை பார்த்து கேட்ட கேள்வி, எங்கே? இந்த நாளிலே மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 6:21. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். உங்கள் பொக்கிஷம் எங்கே? உங்கள் பொக்கிஷம் எங்கே? தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்தில் நம்ம ஏதாவது ஒன்று சேர்த்து வைக்கணும். எனக்கு ஒரு பொக்கிஷம் கிடைக்காதா? எனக்கு ஏதாவது ஒரு பெரிய புதையல் கிடைக்காதா? என் வாழ்க்கையில் என்ன பொக்கிஷம்? பொக்கிஷத்துக்காக, புதையல்களுக்காக அலைந்து திரிகிற உலகம், புதையல்களுக்காக மனிதர்களை கூட, சொந்த குழந்தைகளை கூட பழி செலுத்தின ஒரு உலகத்தில் நம்ம வாழ்கிறோம். அதாவது இன்னும் என் வாழ்க்கையில் ஏதாவது கிடைக்கணும், இன்னும் எனக்கு ஏதாவது வரணும், இன்னும் 4 காசு நான் சம்பாதிக்கணும், இன்னும் இந்த உலகத்தில் நான் ஓஹோன்னு வாழணும்னு சொல்லி உலகத்துக்காகவே பொக்கிஷங்களை சேர்க்கிற, பணத்தையும் பொருட்களையும் நகைகளையும் சேர்க்கிற, நிலங்களை சேர்க்கிற, எப்படியாவது நான் மேலே வரணும், பெரிய ஆள் ஆகணும். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் பிசாசு அப்படி தான் நமக்கு ஆசையை காமிச்சிக்கிட்டே இருப்பான். இதுக்காக ஒருவேளை பல பிரசங்கங்கள் உங்களை தேடி வரலாம். இன்னும் நீ நல்லா இருப்ப, நீங்கள் நல்லா இருங்க. ஆனால் அதே நேரத்தில் உங்கள் பொக்கிஷத்தின் மேல் உங்கள் இருதயத்தை வைக்காதீங்க. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்குமோ அங்கே தான் உங்கள் இருதயம். உங்கள் பொக்கிஷம் எது? எங்கே உங்கள் பொக்கிஷம்? உங்கள் இருதயம் எங்கே இருக்கிறது? தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். வேதம் சொல்லுகிறது அது துருப்பிடிக்குமா. இந்த பொக்கிஷத்தை பூமியில் சேர்த்து வச்சா துருப்பிடிக்கும். இந்த பூமியில் பொக்கிஷத்தை சேர்த்து வச்சா திருடர்கள் கண்ணமிட்டு திருடுவார்கள். இதுதான் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ நம்முடைய பொக்கிஷம் எங்கே வைக்கப்பட வேண்டும்? அப்போ நம்ம பொக்கிஷம் எங்கே இருக்கணும்? ஒரு 3 காரியத்தை வேதத்திலிருந்து நான் காட்ட விரும்புகிறேன். லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 15வது வசனம். லூக்கா 12:15. பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். பொருளாசையை குறித்து, இன்னொரு வார்த்தையில் பேராசையை குறித்து ஜாக்கிரதையாய் இருங்கள். நமக்குள்ள பொருள் இருக்கிறது, பொருள் தேவை. நம்ம வீட்டில் எது வேணுமோ அதை வாங்கலாம், தப்பில்லை. ஆனால் அது தேவையா என்று பார்க்க வேண்டும். அதை வாங்கி சேர்த்து வைத்து அது ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு இடத்தை அடைக்கிறதா இருக்கும் என்றால் ஜாக்கிரதையாக இருக்கணும். சிலருக்கு ஒரு பொருள் இருக்கும், ஆனாலும் போதாது என்ற அந்த மனநிலையில் அதில் ஒரு ஆசை அதிகமாகிறது. அந்த பொருள் ஆசை பேராசையாக மாறுகிறது. அப்போ முதல்ல சொல்கிறாரு, எச்சரிக்கையாயிரு என்று சொல்லுகிறார். காரணம் என்ன தெரியுமா? அது நமக்கு விக்கிரகமாக மாறிவிடும். நிறைய பேர் வாழ்க்கையில் அதை தான் விக்கிரகமாக வைத்திருக்கிறாங்க. நீங்கள் எபேசியர்களின் நிருபம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் இதை எச்சரிக்கையாகவே சொல்லுகிறார். விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. அப்போ பொருள் ஆசையாகிய விக்கிரக ஆராதனை, நமக்கு பொருள் ஆசை வர 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 அதுக்கு மேல நம்முடைய இருதயம் போயிடுச்சுன்னா அதுதான் நம்முடைய பொக்கிஷம். அங்கதான் நம்ம இருதயம் இருக்கும். அப்படின்னா அது விக்கிரகமாக மாறிடும். டே அண்ட் நைட் நமக்கு அதுதான் ஓடிக்கிட்டே இருக்கும். அதுதான் நம்முடைய உள்ளத்துக்குள்ளேயே எப்போதும் இருக்கும். எத்தனை நேரம் நம்ம பொருட்கள் மேலே நம்முடைய இருதயத்தை பதித்து விக்கிரகமாக மாற்றியிருக்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் எதை வேணாலும் எப்போ வேணாலும் இழக்கிறதற்கு ஆயத்தமாக இருங்க.
தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியில் நம்ம பார்க்குற எந்த பொருளும் நிரந்தரம் இல்லை என்பதை நம்ம மனதில் வைக்கணும். எதுவும் நிரந்தரம் கிடையாது. அதை எப்போதும் நம்முடைய உள்ளத்தில் அது பதித்து வைக்கணும். உங்களுக்கு ஒரு பொருளை இன்னைக்கு வாங்குறீங்களா, அது நிரந்தரம் இல்லை, அது டெம்பரரியாக தான் நம்ம கையில் கிடச்சிருக்கு. எப்போ வேணாலும் நம்மளை விட்டு அது போகலாம். எப்போ வேணாலும் நம்ம அதை இழக்க ஆயத்தமாக இருக்கணும். முதலாவது, பொருளாசை விக்கிரகமாக மாறிவிடக்கூடாது. இரண்டாவதாக, லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இயேசு ஒரு ஓமையை சொல்கிறார். ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான், பெரிய நிலம் இருக்குது, அந்த நிலத்தில் நல்ல விளைச்சல் இருந்துச்சு. அப்போ அவன் சொல்கிறான், நான் என்ன செய்வேன்? 17ஆம் வசனம் பாருங்களேன். என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடமில்லையே, நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தை என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைப்பேன். அப்புறம் என் ஆத்மாவே புசித்து குடித்து பூரித்திரு, உனக்காய் அநேக நாட்களுக்கு நான் சேகரித்து வச்சுட்டேன் அப்படின்னு அவன் சொல்லி கொள்வானான். அப்போ அவன் இருதயம் எல்லாம் அந்த பொருளின் மேல் இருக்கிறது. முதல்ல அவனுக்கு அது விக்கிரகம். ரெண்டாவது, சரி தனக்கு அதிகமாக வந்துருச்சு, என்ன செய்யணும்? இல்லாதவர்களுக்கு கொடுக்கணும்ல. இந்த பேராசை மாறணும்னா ஈகை குணம் அதிகமாகணும், அந்த கொடுக்கிற குணம் நிறையா வரணும். இன்னைக்கு உலகத்தில் இது ரொம்ப பெரிய பிரச்சனை இதுதான். எனக்கு இன்னும் வேணும் இன்னும் வேணுன்ற ஒரு எண்ணங்கள் வர வர எப்போதும் அது ஒரு ஆபத்தில் கொண்டு போய் நம்மளை விட்டுரும், நமக்குள்ள பேராசைக்குள்ளே கொண்டு போய் விட்டுரும். தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நான் அன்போடு சொல்ல விரும்புகிறேன். உங்களை கர்த்தர் எவ்வளவு ஆசீர்வதிச்சாலும், ஒருவேளை போன வருஷத்தோட இந்த வருஷம் சம்பளம் நிறையா வந்துருச்சு, பணம் நிறையா இருக்குது, வருமானம் நிறையா இருக்குது, பிஸ்னஸில் பயங்கரமான டேர்ன் ஓவர், கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சிட்டாருன்னு சொல்கிறீங்களா? உங்கள் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை மாற்றாதீங்க, மாறாக உங்களுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் கிவிங்கை மாற்றுங்க. கொடுக்கறதை அதிகமாக்குங்க, அதுக்கு பதிலாக உங்களுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை மாற்றாதீங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற நன்மைகள், அதில் திருப்தியாக வாழ்வோம், அதில் ஆண்டவருக்குள்ளே நம்ம மகிழ்ச்சியாக இருப்போம். எக்ஸ்ட்ரா வந்துருச்சா, அப்போ இந்த வருஷம் நம்ம யாருக்கு கொடுக்கலாம்? இந்த பொருள் இல்லாத ஒருத்தருக்கே அதை நம்ம கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அதை இல்லாதவர்களுக்கு நீங்கள் கொடுத்துருங்களேன். பாருங்கள், அதில் இருக்கிற சந்தோஷம் சாதாரணமானதல்ல. கொடுத்து பாருங்கள், அந்த பழக்கத்தை வைத்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், இன்னும் ஆசீர்வதிப்பார். நான் உங்களை வாழ்த்துறேன், இன்னும் ஆசீர்வதிப்பார். ஆனால் இந்த ஆசீர்வாதத்தினால் பிறருக்கு எந்த விதத்தில் நான் ஆசீர்வாதமாய் மாறுவேன் என்பதை நம்ம மனதில் எப்போதும் வைத்து கொள்ள வேண்டும். முதலாவது, பொருளாசை, அந்த பொக்கிஷம் நமக்கு விக்கிரகமாக மாறிடக்கூடாது. இரண்டாவது, அந்த பொக்கிஷம் எனக்கு இருக்குது, இல்லாதவளுக்கு ஏன் போகக்கூடாது, நான் ஏன் கொடுக்கக்கூடாது, நான் கொடுப்பேன் என்ற எண்ணத்துக்குள்ளே வரணும். அதனால தான் அந்த ரிச் யங் ரூலரை குறித்து வாசிக்கணும்ல, லூக்கா 18 ஆண்டவர் சொல்கிறார், உன்னிடத்துல ஒரு குறை இருக்குது, உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரனுக்கு கொடு. அவனால் கொடுக்க முடியல, அவனுக்கு அதான் பிரச்சனையே. கொடுக்க வேண்டியவன் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னதுக்கு அப்புறமும் அவனுக்கு கொடுக்க மனசு இல்லை. அதன் மேல் அவனுக்கு வந்த ஒரு இச்சை, அதனால தான் இயேசுவே அவன் விட வேண்டியதாயிடுச்சு. கடைசியாக மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் 21வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். எங்கே சேர்த்து வைக்க சொல்றாரு? அதில் அவரே சொல்றாரு பாருங்க, 20ஆம் வசனத்தில், பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. நான் லூக்கா சுவிசேஷத்தில் ஒரு வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன். லூக்கா 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். லூக்கா 16:9. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும்போது உங்களை நித்தியமான வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலகப் பொருள்களால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம பரலோக ராஜ்யத்துக்காக இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அவ்வளவு தூரம் பரலோகத்தில் தேவன் நமக்கு பெரிய ரிவார்ட்ஸை வச்சுருக்கிறாரு. தேவனுடைய பிள்ளைகளே, பரலோகத்தில் சேர்த்து வைக்கிற பழக்கம் உண்டா? நம்ம ஒருவேளை எந்த பேங்க்கில் நிறையா இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்னு போய் பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், அல்லது ஏதாவது ஒரு சிட் ஃபண்டில் கட்டலாமா, வேறு எங்கேயாவது போட்டு வைக்கலாமா, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும், இன்னும் எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், பில்டிங்கில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, ஜுவல்லில் இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்குறீங்களா? இன்றைக்கி நான் சொல்கிறேன், பரலோகத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நாம் மாளும் பொழுது இந்த உலகத்தை விட்டு நம்ம அங்கே போய் சேரும்போது அங்கே ஒரு கூட்டம் நம்மளை வரவேற்பாங்களாம். ஏன் தெரியுமா? அவர்கள் சொல்லுவாங்க, நீங்கள் கொடுத்த உதவி, நீங்கள் இயேசுவை உங்கள் ஆசீர்வாதத்தினால் எங்களுக்கு காமிச்சிங்களே, உங்களுடைய பொக்கிஷங்களால் எங்களுக்கு உதவி செய்து இயேசுவின் அன்பை காமிச்சிங்களே, அதனால தானே நாங்கள் பரலோகத்துக்கு வந்திருக்கோம்னு சொல்லி நம்மளை நித்திய வீட்டில் வரவேற்பார்கள்.
ஒரு கூட்டம் வரவேற்கும். எத்தனை பெரிய பாக்கியம்! என்ன அழகான வசனம் இல்லையா? இதையே இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாக குறித்து கொள்ளுங்க. லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், நீங்கள் மாளும்போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். எவ்வளோ சிநேகிதரை சம்பாதிச்சிருக்கிறோம். எனக்கு எனக்கு எனக்குன்னு வச்சு பொக்கிஷத்தின் மேலேயே நம்ம இருதயத்தை வச்சுருக்கிறோமே. இப்போ இந்த கேள்வியை கேளுங்க, உங்கள் இருதயம் எங்கே? உங்கள் இருதயம் எங்கே? உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே தான் உங்கள் இருதயம். ஆண்டட்ட சொல்லுவோமா, என் இருதயத்தெல்லாம் அந்த பரலோகத்தில் நான் வைக்கிறேன் அப்படின்னா, உங்கள் பொக்கிஷத்தை பரலோகத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. பரலோகத்தில் நம்முடைய இருதயம் பதிக்கப்பட்டிருக்கட்டும். பூமியிலே எப்பொழுதும் எதை வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருப்போம். ஜோமல்லாமா, தப்புனே, நீங்கள் எங்களை நம்பி கொடுத்த எந்த பொக்கிஷங்களும் எங்களுக்கு விக்கிரகம் ஆகிடக்கூடாது. அதை நாங்களே எங்களுக்குன்னு வச்சிருக்க கூடாது. ஆண்டவரே, எங்கள் சுயத்திற்காக சுய லாபத்திற்காக அதை சேர்த்து வைத்து அதில் நாங்கள் குளிர் காஞ்சிடக்கூடாது. நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கவும் பரலோகத்திலே அதை இன்வெஸ்ட் பண்ணவும் இன்றைக்கி எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். இந்த வார்த்தையின்படியே வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.